நம்ம உடம்புல எல்லா இடங்களுக்கும் வந்துட்டு டிராவல் பண்ணக்கூடிய சக்தி வந்துட்டு நம்மளோட பிளட்டுக்கு தான் இருக்கு. சோ அந்த பிளட் வந்துட்டு பியூரா இல்ல, ரத்தம் வந்துட்டு கெட்டு போச்சு, ரத்தத்துல வந்துட்டு டாக்ஸின்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம உடம்புல எங்கெல்லாம் அந்த ரத்தம் போகுதோ அந்த உறுப்புகள்ல எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன டேமேஜும் அது வந்துட்டு ஃபியூச்சர்ல ஒரு நோயா கூட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்ல வந்துட்டு பிம்பிள்ஸ் நிறைய வருதா, உங்களுக்கு வந்துட்டு மைக்ரைன் இருக்கு, தலைவலி வந்துட்டு ரொம்ப வருது, உங்களுக்கு வந்துட்டு உடல் பருமன் அதிகமா இருக்கு, வெயிட் ரொம்ப இருக்கு, பிசிஓடி இருக்கு, இன்ஃபர்டிலிட்டி வந்துட்டு இருக்கு, குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வந்துட்டு உங்களுக்கு வேற எந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நீங்க முதல்ல கவனிக்க வேண்டியது உங்க உடம்புல டீடாக்சிபிகேஷன் சரியா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் டீடாக்ஸுக்கு வந்துட்டு எல்லாருமே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. முதல்ல வந்துட்டு இந்த ரத்தம் வந்துட்டு சுத்தமா இல்லாம இருக்கிறதுக்கு 3 மேஜரான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு நம்மளோட மலச்சிக்கல். நீங்க தண்ணி சரியா குடிக்காம இல்ல ஃபைபர் சரியா சாப்பிடாம உங்களுக்கு மலச்சிக்கல் வந்துட்டு ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலும் நம்ம குடல்ல வந்துட்டு அதிகமா சேர்ற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம பிளட்டுக்குள்ளதான் வந்துட்டு ரீஅப்சார்ப் ஆகும். சோ அதனாலயுமே வந்துட்டு உங்க பிளட்ல வந்துட்டு டாக்ஸின் லெவல் அதிகமா இருக்கும். ரெண்டாவதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க சர்க்கரையும் ப்ராசஸ்டு ஃபுட்டும் வந்துட்டு அதிகமா சாப்பிட்டு இருக்கீங்கன்னாலும் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடும் போது அதுல உள்ள ப்ரிசர்வேட்டிவ்ஸ்மே வந்துட்டு உங்க பிளட்ல வந்துட்டு அந்த கெமிக்கல்ஸ் தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு ஒரு ரீசனா இருக்கும். மூணாவதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஃப்ரைட் எண்ணெயில வந்துட்டு பொரிச்ச உணவுகள் நிறைய எடுத்துக்கும் போது உங்களோட ரத்தத்தோட pH வந்துட்டு அது நல்லாவே ஆல்டர் பண்ணும். ஸ்லைட்டா வந்துட்டு ஆல்கலைனா இருக்க வேண்டிய உங்களோட ரத்தம் அசிடிக்கா மாறும் போது அது எங்கெல்லாம் போகுதோ எல்லா உறுப்புகளையுமே வந்துட்டு இதோட pH வந்துட்டு பாதிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா நம்ம உடம்புல வந்துட்டு பித்தம் வந்துட்டு அளவுக்கு அதிகமா போச்சு அப்படின்னாலும் ரத்தம் வந்துட்டு சுத்தமா இல்லாம இருக்கிறதுக்கு அது ஒரு ரீசனா இருக்கும். சோ நம்ம உடம்புல வந்துட்டு சூடு அதிகமா இருக்குன்னு சொல்றது இது எல்லாமே வந்துட்டு ஒரு விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஆயுர்வேதா வந்துட்டு ஒரு மாதிரி சொல்லுது, நம்மளோட அறிவியல் வந்துட்டு இது ஒரு மாதிரி சொல்லுது. பட் எல்லாமே வந்துட்டு ஒரே விஷயம் தான். உங்களுக்கு வந்துட்டு தோல்ல வந்துட்டு அதிகமா வந்து இச்சிங் வந்துகிட்டே இருக்கு, தோல்ல வந்துட்டு சின்ன சின்ன பேச்சஸ் எல்லாம் வருது, இல்ல சொரியாசிஸ், எக்ஸிமா, பிம்பிள்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, இல்ல ரொம்ப வந்துட்டு அடிக்கடி உங்களுக்கு சளி பிடிக்குது அப்படின்னாலும் நீங்க வந்துட்டு உங்களோட பிளட் வந்துட்டு பியூரா இருக்கா அப்படின்னு கண்டிப்பா யோசிக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல வந்துட்டு டீடாக்சிபிகேஷன் சரியா நடக்காதப்போ அஃபெக்ட் ஆகிற முக்கியமான உறுப்புகள்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட பெருங்குடல், அடுத்து வந்துட்டு நம்மளோட நுரையீரல், அடுத்து வந்துட்டு நம்மளோட தோல். இந்த உறுப்புகள் தான் வந்துட்டு டாக்ஸின்ஸ் அதிகமா லோட் ஆகும் போது ரொம்பவே வந்துட்டு அவஸ்தப்படும். சோ இப்ப வந்துட்டு அதை எப்படி டீடாக்சிஃபை பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 ஈஸியான விஷயங்கள் பார்க்கலாம். நீங்க வந்துட்டு இதுக்கு ரொம்ப ஃபேன்சியான ஜூஸ் எல்லாம் குடிக்கணும், இல்ல ஃபேன்சியான கஷாயம் எல்லாம் குடிக்கணும் அப்படின்னு கூட கிடையாது. இந்த 3 விஷயத்த நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்க உடம்புல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ்க்கான சிம்டம்ஸ் வந்துட்டு நிறையவே கம்மியாகும். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட உணவை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு டைமுக்கு சாப்பிடுங்க. இரவு உணவு வந்துட்டு சீக்கிரமா சாப்பிடுங்க, காலை உணவை கொஞ்சம் லேட்டா சாப்பிடுங்க. நைட் வந்துட்டு ஒரு 12 to 14 மணி நேரமாவது உங்க உடம்பு விரதத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு உங்க உடம்பு டீடாக்சிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த விரதம்கான பீரியட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஃபாஸ்டிங் பீரியட் கொடுக்கும் போதுதான் உங்களோட கல்லீரல் வந்துட்டு நல்லா வேலை செய்யும். நீங்க வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கல்லீரல் மேல வந்துட்டு தேவையில்லாத டாக்ஸின்ஸும் தேவையில்லாத கொழுப்பும் வந்துட்டு படிஞ்சுக்கிட்டே இருக்கும். கல்லீரல் தான் வந்துட்டு நம்ம உடம்போட ஒரு டீடாக்சிபிகேஷன் மெஷினே. கண்டிப்பா வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் நைட் ஒரு 7 மணிக்கு மேல எதுவுமே சாப்பிடாதீங்க, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருங்க. சோ இதுவே வந்துட்டு உங்களோட டீடாக்சிபிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் வந்துட்டு அடிக்கடி வருது, உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் எல்லாம் பிம்பிள்ஸ் நிறைய வருது அப்படின்னா ஒரு கப் பப்பாளி பழம் வந்துட்டு தினமும் சாயங்காலம் இல்ல நைட் டைம் தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா வந்துட்டு நீங்க பப்பாளி காயை வந்துட்டு சமைச்சு கூட அடிக்கடி வந்துட்டு உணவுல ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த பப்பாளி வந்துட்டு உங்க குடலையும் நல்லா சுத்தம் பண்ணும். அதுல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ, பீட்டா கேரோட்டின் இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மூணாவது விஷயம் வந்துட்டு இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட ரத்தத்தை சுத்தம் பண்றதுக்கு வெள்ளை பூசணி இருக்குல்ல, ஆஷ்கார்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதை வந்துட்டு ஸ்கின்ல ரிமூவ் பண்ணிட்டு விதையும் ரிமூவ் பண்ணிட்டு அதோட அந்த ஃபிளஷ் பார்ட் வந்துட்டு ஒயிட்டா அந்த வெள்ளையா இருக்கிற சதை பகுதியை மட்டும் எடுத்து மிக்சியில வந்துட்டு போட்டு நல்லா அரைச்சு ஜூஸ் போட்டு அதை நீங்க வடிச்சும் குடிக்கலாம், இல்ல வடிக்காமையும் குடிக்கலாம். இதை வந்துட்டு காலையில வெறும் வயிற்றுல ஒரு மாசம் குடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு உடம்புல ஏகப்பட்ட நல்ல மாற்றங்கள்லாம் தெரியும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பிளட்ல வந்துட்டு டாக்ஸின்ஸ் அதிகமாகும் போது நம்மளோட pH வந்துட்டு ஆல்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஆஷ்கார்ட் ஜூஸ் வந்துட்டு நீங்க ரெகுலரா எடுத்துக்கும் போது உங்களோட pHம் வந்துட்டு பேலன்ஸ் ஆகும், உங்களோட கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே வந்துட்டு சரியாகும், குடல் வந்துட்டு நல்லா சுத்தமாகும். குடல் சுத்தமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களோட ரத்தமே வந்துட்டு சுத்தமாக ஆரம்பிக்கும். சோ நீங்க வந்துட்டு டீடாக்ஸ் பண்றதுக்கு பெரிய பெரிய ரிட்ரீட் சென்டர் எல்லாம் போய் தங்கறதுக்கு டைம் இல்ல, ஆனா வந்துட்டு ஹெல்த் வந்துட்டு மாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றீங்கன்னா இந்த 3 சிம்பிளான விஷயம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. இதுலயே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். டைமுக்கு சாப்பிடுங்க, லேட் நைட் சாப்பிடாதீங்க. தினமும் நைட் வந்துட்டு ஒரு கப் பப்பாளி சாப்பிடுங்க, தினமும் காலையில வந்துட்டு ஒரு கிளாஸ் ஆஷ்கார்ட் ஜூஸ் குடிங்க. இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் 10 நாள்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி இதுல ஏதாவது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.